ஒரு அன்பான தாய் 4 மகள்களுக்கு தலா 2000 ரூபாய் கொடுத்து இதை கொண்டு உங்கள் வாழ்க்கையை சீராக்கிக் கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தாள். மூத்த மகள் பேர் சரஸ்வதி. காலையில் 4 மணிக்கே எழுந்து அடுப்பை பற்ற வைத்து மாவை கலக்கி அவளுக்கு தேவையான உணவை சமைத்து உழைப்பையே வாழ்க்கையாக்கினாள். அவள் சென்னை மெட்ரோ ஸ்டேஷன் முன் ஒரு சிறிய ஸ்டாலிங் வைத்து கப் கேக் விற்று வாழ்ந்தாள் சரஸ்வதி. சிரிப்பின் பின்னால் ஒரு சோர்வு மறைந்திருந்தாலும் உழைப்பை நிறுத்தவே இல்லை. 2வது மகள் எழில் ஒரு கப் கேக்கும் செய்யவில்லை. பேக்கரிகளில் ஹோல்சேலாக வாங்கி தன் ஸ்கூட்டரில் ஏற்றி சந்தையை நோக்கி புறப்பட்டாள். அலுவலகங்கள், கேண்டீன்கள், நிறுவனங்கள் எங்கெல்லாம் பசி இருக்கிறதோ அங்கெல்லாம் எழில் இருந்தாள். கப் கேக்கை வாங்கி விற்று லாபத்தை பெருக்கினாள். 3வது மகள் ஜெயஸ்ரீ இன்னும் பெரியதாக சிந்தித்தாள். கார்ப்பரேட் அலுவலகங்களுக்கு சென்று நீண்டகால சப்ளை ஒப்பந்தங்களை பேசினாள். முன்பணம் கொடுத்தா ஐட்டம் சப்ளை பண்றேன் என்ற தைரியத்தோடு. ஜெயஸ்ரீ நிறுவனங்களிடமிருந்து முன்பணம் வாங்கி பெரிய பேக்கரிகளோடு உடன்பாடு செய்து கிட்டத்தட்ட முழு சந்தையையும் கட்டுப்பாட்டில் கொண்டாள். 4வது மகள் இளைய மகள், வீட்டிற்கு கடைக்குட்டி என்று சொல்வார்களே, அவள்தான் மேகா. எல்லோரையும் கவனித்தாள். யாரை போலவும் இல்லாத அவள் வேறொரு பாதையை தேர்ந்தெடுத்தாள். அவள் நேராக மாவு ஆலைகளை சந்தித்து பேக்கரிகளோடு இணைத்தாள். உங்களுக்கு ஆர்டர், அவர்களுக்கு சரக்கு நெட்வொர்க் உருவானது. மொபைலை வைத்து தன்னுடைய நெட்வொர்க்கை பெருக்கினாள். ஒவ்வொரு டீலுக்கும் 8% கமிஷன். மேகா ஒரு கப் கேக்கையும் தொடாமல் சம்பாதிக்க தொடங்கினாள். கணக்குகள் தானாக ஓட அவள் நிம்மதியாக ஃபில்டர் காபி குடித்தாள். மொத்தத்தில் 4 மகள்களும் அந்த 2000 ரூபாய் பணத்தை கொண்டு உழைக்க ஆரம்பித்தார்கள். சரஸ்வதி உழைத்தாள், எழில் ஓடினாள், ஜெயஸ்ரீ பேசி பேசி ஒப்பந்தங்களுக்காக போராடினாள். ஆனால் மேகா மட்டும் சிஸ்டம் தன்னாலேயே வேலை செய்யும் மாதிரி வாழ்க்கையை காட்டினாள். இறுதியில் 4 பெண்களும் தாயின் முன் நின்றபோது அவள் பெருமையோடு சிரித்தாள். இந்த கதையின் செய்தி ஒன்றுதான். உன் பணம் உனக்காகவே வேலை செய்ய வேண்டும். நீ பணத்திற்காக வேலை செய்யக்கூடாது. அப்படி வாழ்ந்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். நன்றி. சப்ஸ்கிரைப் டு நியூ விஷன் சேனல்ஸ். தேங்க்யூ.